லவ் தி லைஃப் யூ லிவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனன்யா, சென்ற சாப்டர் 11இல் நாம் ஸ்பேஸ் டைம், டைம் ஸ்பேஸ், யூனிஃபைட் ஃபீல்டு பற்றி பேசினோம். எல்லாவற்றையும் இணைக்கும் அந்த ஃபீல்டை பிடிக்கும் ஒரு ஆண்டனா நமது மூளைக்குள்ளேயே இருக்கிறது என்று சொன்னது இன்னும் என் நினைவில் இருக்கிறது. ஆமாம் அர்ஜுன், அந்த ஆண்டனா எது, எங்க இருக்கிறது என்பதற்கான விடைதான் இன்று நாம் பார்க்க போகும் சாப்டர் 12, தி பைனியல் கிளாண்ட். வாவ், பைனியல் கிளாண்ட். இது ரொம்ப ஆழமான டாபிக் ஆச்சே. கண்டிப்பா, இது மிகவும் விரிவான ஒரு தலைப்பு அப்படிங்கறதால இந்த சாப்டர் 12 3 எபிசோட்ஸாக வெளிவர போகிறது. இது அதனுடைய எபிசோட் 1. சூப்பர். இத பொறுமையா டீகோட் பண்றதுதான் கரெக்ட். அது மட்டும் இல்லாம இந்த முழு பிளேலிஸ்டும் நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபரின் அன்பான ரெக்வெஸ்ட்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறத நம்ம வியூவர்ஸ் கிட்ட மகிழ்ச்சியா சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். வியூவர்ஸ், உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு வேணும். இப்போ இந்த டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு அனன்யா. கேளுங்க அர்ஜுன், என்ன சந்தேகம் அது? அதாவது, கண்களை மூடிக்கொண்டு முற்றிலும் அமைதியா உட்கார்ந்திருக்கும் போது எந்த சென்ஸையும் பயன்படுத்தாம எப்படி மூளைக்குள்ள ஒரு விவிடான உள் அனுபவம் கிடைக்கிறது? எந்த சத்தமும் இல்ல, வெளிச்சமும் இல்ல, ஆனா மூளைக்குள்ள ஒரு தெளிவான இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சாத்தியம்? இது உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். இதற்கான அறிவியலை தேடும் பயணமாகத்தான் இந்த எபிசோட் தொடங்க போகுது. ரொம்ப ஆர்வமா இருக்கு. எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? மூளைக்குள்ள நடக்கிற அந்த விஷயங்களை புரிஞ்சுக்க முதல்ல நாம 4 நனவு நிலைகள், அதாவது ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் பத்தி பார்க்கணும். 4 நனவு நிலைகளா? நார்மலா நாம முழிச்சிருக்கிறது, தூங்குறதுன்னு 2 நிலைகள் தானே இருக்கு. அப்படிதான் தோணும். ஆனா அறிவியல் ரீதியா பார்த்தா மூளையோட அலைகளை வச்சு இத 4ஆ பிரிக்கலாம். முதல் நிலை வேக்ஃபுல்னஸ், விழித்திருக்கும் நிலை. ஓ, இப்ப நாம பேசிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. இந்த நேரத்துல நமது மூளை பீட்டா அலைகளில் இயங்குகிறது. மூளை ரொம்ப பிஸியா வெளிச்சம், சத்தம், நீ எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, முதல் நிலை பீட்டா வேவ்ஸ், விழித்திருக்கும் நிலை. ரெண்டாவது என்ன? ரெண்டாவது நிலை தான் ஸ்லீப், அதாவது ஆழ்ந்த உறக்கம். விழித்திருக்கும் போது செலவான எனர்ஜி எல்லாம் மீட்டு உடம்பு தன்னைத்தானே சரி செய்யும் நேரம் இது. ரிப்பேர் பண்ற டைம்னு சொல்லலாம். அதேதான். இந்த நிலையில மூளை அலைகள் டெல்டா அப்படிங்கிற ரொம்ப மெதுவான அலைவரிசைக்கு வந்துடும். ஓகே, ஸ்லீப் நிலை டெல்டா வேவ்ஸ். அப்ப மூணாவது நிலை? மூணாவது ட்ரீமிங், அதாவது கனவு நிலை. இது தூக்கத்தோட ஒரு பகுதி தான் ரெண்டாலும் இது REM ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட்னு சொல்வாங்கல்ல, அதுவா? கரெக்ட். இதுல ஆச்சரியம் என்னன்னா, உடம்பு சுத்தமா அசையாம ஒரு தற்காலிக பக்கவாதம் மாதிரி மாறிடும். ஆனா மூளை முழிச்சிருக்கிறப்போ எப்படி வேலை செய்யுமோ அதே வேகத்துல இயங்கும். மூளை அலைகள் தீட்டா நிலைக்கு வந்துடும். ஒரு நிமிஷம், உடம்பு செயல் இழந்துடும், ஆனா மூளை மட்டும் விழித்திருக்கும் நிலையா? இது ஏன் அப்படி நடக்குது? ஏன்னா கனவுல நீங்க ஓடுற மாதிரி மூளை நினைக்கும் போது நிஜமாவே நீங்க கை காலை உதச்சிக்க கூடாதுல்ல, அதுக்கான ஒரு சேஃப்டி மெக்கானிசம் தான் இது. வாவ், சம லாஜிக். சரி, இந்த 3 நிலைகளும் தெரிஞ்சதுதான். நீங்க 4வது ஒரு நிலை இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன? அதுதான் டிரான்சென்டென்டல் மூமெண்ட்ஸ். அதாவது அன்றாட யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட நேரம், இடம் அப்படிங்கிற எந்த உணர்வும் இல்லாத ஒரு ஆழமான பிரபஞ்ச அனுபவம். இங்கதான் எனக்கு ஒரு சின்ன டவுட் வருது அனன்யா. இந்த 4வது நிலை அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட சயின்ஸா அல்லது ஆத்தரோட சொந்த தியரியா? ஏன்னா முதல் 3 நிலைகளும் மெடிக்கல் சயின்ஸ்னு எனக்கும் தெரியும். மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க அர்ஜுன். இது நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். முதல் 3ம் மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஸ்லீப் சயின்ஸ் தான். ஆனா அந்த 4வது நிலை அப்படிங்கிறது ஆத்தர் டாக்டர் ஜோ டிஸ்பென்சா தன் மாணவர்களின் தியான அனுபவங்களை வச்சு உருவாக்கிய அவரோட சொந்த ஃப்ரேம்வொர்க். ஓ, அப்போ சயின்ஸுக்கும் ஆத்தரோட தியரிக்கும் உள்ள வித்தியாசத்தை நாமளும் நம்ம வியூவர்ஸும் நடுநிலையா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. அது ஆத்தரோட பெர்ஸ்பெக்டிவ். இந்த இடத்துல வியூவர்ஸ், உங்களுக்கு எப்போவாவது தியானம் செய்யும் போதோ அல்லது சும்மா அமைதியா இருக்கும் போதோ இது போன்ற கனவு போன்ற ஆழ்ந்த அனுபவங்கள் ஏற்பட்டுள்ளதா? கமெண்ட்ல சொல்லுங்க, நாமளும் தெரிஞ்சுக்கலாம். கமெண்ட்ஸ் படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, இப்போ இந்த 4 நிலைகளும் ஓகே. ஆனா நாம எப்படி பீட்டால இருந்து ஆட்டோமேட்டிக்கா டெல்டாவுக்கு போறோம்? தூக்கம் எப்படி வருது? இதுக்கும் அந்த பீனியல் கிளாண்டுக்கும் என்ன கனெக்ஷன்? அந்த ஸ்விட்ச் தான் பைனியல் கிளாண்ட். இது மூளையோட பின்புறம் 3rd வென்ட்ரிக்கிள் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு சிறிய சுரப்பி. இதோட அளவு கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. எவ்வளவு பெருசு இருக்கும்? ஒரு சின்ன அரிசி அளவு தான் இருக்கும். ஒரு அரிசி அளவா? அவ்வளோ சின்ன ஒரு உறுப்பு தான் நம்ம உடம்போட முழு தூக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணுதா? ஆமா. இதோட பகல் நேர சுழற்சி எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றேன் கேளுங்க.
காலையில கண்களில் வெளிச்சம் பட்டவுடன் இந்த கிளாண்ட் செரோட்டோனின் அப்படிங்கிற கெமிக்கலை சுரக்குது. செரோட்டோனின் இதுதான் விழிப்பா இருக்க சொல்ற கெமிக்கல் மெசஞ்சரா? எக்ஸாக்ட்லி. இது உடலுக்கு எழுந்துரு, ஆக்டிவா இரு அப்படின்னு சொல்லும். இதனாலதான் மூளை அலைகள் மெதுவா பீட்டாவிற்கு மாறுது. ஓகே, அப்ப பகல்ல வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் செரோட்டோனின் இருக்கும், அப்புறம் இருட்டானதும் என்ன ஆகும்? இரவு நேர சுழற்சியில இருட்டானவுடன் இதே கிளாண்ட் மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்கிறது. ஆத்தர் இத ட்ரீமிங் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்றாரு. ஓ, இந்த மெலட்டோனின் தான் பிரெயின் வேவ்ஸ ஆல்பா, தீட்டா மற்றும் டெல்டாவிற்கு மாத்துதா? கரெக்ட். இதனாலதான் நமக்கு தூக்கம் வருது. இத கேக்குறப்போ எனக்கு நம்ம போன்ல இருக்கிற நைட் மோட் தான் ஞாபகத்துக்கு வருது. வெளிச்சம் குறைஞ்சதும் தானாகவே ஸ்கிரீன் மஞ்சள் நிறத்துக்கு மாறி சிஸ்டம் ரெஸ்ட் ஆகுற மாதிரி உடம்பும் வெளிச்சம் குறைஞ்சதும் மெலட்டோனின் மூலமா நைட் மோடுக்கு போகுதா? மிக அருமையான ஒரு அனாலஜி அர்ஜுன். ஃபோன் நைட் மோட் மாதிரி தான் நம்ம உடம்பும் இருட்ட பார்த்தவுடன் ரிலாக்ஸ் ஆகி அடுத்த நாளுக்கு ரீசார்ஜ் ஆகுது. ஆனா இங்க ஒரு சயின்ஸ் கேள்வி வருது. பகல்ல செரட்டோனின், நைட்ல மெலட்டோனின்னு இந்த ஒரு அரிசி அளவுள்ள உறுப்பு எப்படி ரெண்டு வேற வேற கெமிக்கலை உருவாக்குது? அங்குதான் மெத்தலேஷன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் நடக்குது. அதாவது இது ரெண்டும் வேற வேற கெமிக்கல் இல்ல, பகல்ல இருக்கிற செரோட்டோனின் தான் நைட்ல மெலட்டோனினா மாறுது. என்னது, செரட்டோனின் தான் மெலட்டோனின் ஆகுதா? அது எப்படி? இத ஒரு ரெசிபி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நம்ம சாப்பிடுற L-டிரிப்டோஃபான் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட்ல தொடங்கி அது 5-HTP-ஆ மாறுது, அப்புறம் அது செரட்டோனினா மாறுது. ஓகே, பகல் வரைக்கும் செரட்டோனின் வந்துருச்சு, இருட்டானதும் என்ன நடக்கும்? இருட்டானதும் அந்த செரட்டோனின் N-அசிட்டைல் செரட்டோனினா மாறி இறுதியாக மெலட்டோனினா மாறுது. ஒரு ரெசிபில ஒவ்வொரு ஸ்டெப்லும் ஒவ்வொரு இன்கிரீடியன்ட் சேர்ப்பது போல இது அந்த பீனியல் கிளாண்டுக்குள்ளேயே நடக்கிறது. வாவ், கேட்கவே சிலிர்ப்பா இருக்கு. பகலோட விழிப்ப இரவோட உறக்கமா மாத்திர மேஜிக் இதுதானா? ஆமாம், இந்த பகல் இரவு சுழற்சியை தான் நாம சர்க்கேடியன் ரிதம், அதாவது உயிரியல் கடிகாரம் அப்படின்னு சொல்றோம். இது பூமியோட வெளிச்சத்தோடு கரெக்டா சிங்க் ஆகி இருக்கும். இந்த சர்க்காடியன் ரிதம் பத்தி பேசும்போது தான் எனக்கு இந்த ஜெட் லாக் ஞாபகம் வருது. நான் ஒரு தடவை US போனப்போ எனக்கு பயங்கரமான ஜெட் லாக் அனுபவம் கிடைச்சது. ஓ, அங்க பகலா இருக்கும், ஆனா உங்களுக்கு தூக்கம் வந்திருக்குமே. இல்ல, நம்ம வீட்லயே நம்ம ஜெட் லாக் உருவாக்குறோம்னு தோணுது. ஃபோன் ப்ளூ லைட்டு, ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் எப்படி இந்த நேச்சுரல் கிளாக்க குழப்புகிறது? 100க்கு 100 உண்மை. மூளைக்கு டிஜிட்டல் லைட் எது, சூரிய வெளிச்சம் எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. நைட்ல ஃபோன் பார்த்தா மூளை இன்னும் பகல்னு நினைச்சு மெலட்டோனின் சுரக்கிறது உடனே நிப்பாட்டிடும். இதனாலதான் நைட் ரொம்ப நேரம் முடிச்சிட்டு இருக்கோமா? ஆமா, இது சம்பந்தமா வியூவர்ஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்போம். வியூவர்ஸ், நீங்கள் காலையில் சுறுசுறுப்பாக இருக்கும் மார்னிங் பர்சனா அல்லது இரவில் விழித்திருக்கும் நைட் பர்சனா? உங்கள் தூக்கத்தை எது தொந்தரவு செய்கிறது, ஃபோனா அல்லது வேற ஏதாவதா என்று இப்போதே கமெண்ட்ல சொல்லுங்கள். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ ப்ளூ லைட் மட்டும் தான் நம்ம தூக்கத்தை கெடுக்குதா அனன்யா? இல்லவே இல்ல. இன்னொரு பெரிய எதிரி இருக்கு, மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசால் எப்படி மெலட்டோனினை முற்றிலும் குறைக்கிறது என்ற அறிவியல் உண்மை ரொம்ப முக்கியமானது. ஸ்ட்ரெஸ் இருந்தா தூக்கம் வராதுன்னு நார்மலா தெரியும், ஆனா அதுக்கும் இந்த மெலட்டோனினுக்கும் என்ன டைரக்ட் கனெக்ஷன்? இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான எவல்யூஷனரி காரணம் இருக்கு. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி காட்டில் ஒரு சிங்கம் துரத்தினால் தப்பிப்பதுதான், அதாவது சர்வைவல் தான் முக்கியம், தவிர தூங்குவதல்ல. ஆமா, சிங்கம் துரத்தும் போது எனக்கு ஒரு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு படுக்க முடியுமா? தப்பிச்சு ஓடிதானே ஆகணும். எக்ஸாக்ட்லி. அந்த ஆபத்தான நேரத்துல உடம்புல கார்டிசால் அதிகமாகி உடலை அலர்ட் செய்கிறது. அந்த நேரத்துல மெலட்டோனின் சுத்தமா நின்றும். சிங்கம் துரத்தும் போது தூக்கம் வரக்கூடாதுங்கிறத இயற்கையோட டிசைன். இப்போ எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. இது பரீட்சைக்கு முந்தைய நாள் இரவு அல்லது ஆபீஸ்ல இம்பார்ட்டன்ட் டெட்லைன் அன்று வரும் நிலைமை மாதிரி. அதேதான். கார்டுல சிங்கம் துரத்தாவிட்டாலும் நம்ம பாஸ் கொடுக்குற எக்ஸாம் டென்ஷன் அதே ரியாக்ஷனை உடம்புல உருவாக்குகிறது. கார்டிசால் அதிகமாயிடுது, அதனால தூக்கமே வருவதில்லை. ரொம்ப கரெக்டா ரிலேட் பண்ணீங்க அர்ஜுன். மூளைக்கு நிஜமான சிங்கம் எது, ஆஃபீஸ் டெட்லைன் எதுன்னு தெரியாது. அதனால ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் செய்வது எப்படி, இயற்கையான மெலட்டோனின் சுழற்சியை மீட்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். பிரீதிங் பண்றது, ரிலாக்ஸ் பண்றது, மூளைக்கு நான் சேஃபா இருக்கேன்னு சொல்றது ரொம்ப முக்கியம். வாவ், ஒரு அற்புதமான பயாலஜி கிளாஸ் அட்டெண்ட் பண்ண மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. என்ன கேள்வி கேளுங்க.
இந்த பேசிக் ஸ்லீப் பயாலஜிக்கும் நீங்க எபிசோட் ஆரம்பத்துல சொன்ன அந்த ஆண்டனாவுக்கும் கண்ணை மூடினா கிடைக்கும் அந்த விவிட் இன்னர் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? நாம தூக்கத்தை பத்தி மட்டும்தானே பேசிட்டு இருக்கோம். அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறதில்ல. ஏன்னா பைனியல் ஆக்டிவேஷன் எப்படி நடக்குது, பயாலாஜிக்கல் ப்ராசஸ், கான்ஷியஸ்னஸ் மற்றும் குவாண்டம் ஃபீல்ட் ஆகியவை எப்படி ஒன்றோடொன்று இணைகிறது அப்படிங்கிறது நம்ம அடுத்த எபிசோடுக்கான கேள்விகள். ஓ, அதெல்லாம் அடுத்த எபிசோட்ல வருதா? அப்போ இந்த அடிப்படை ஸ்லீப் கெமிஸ்ட்ரி புரிஞ்சாதான் நம்மால அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும். ஆமா, இந்த மெலட்டோனின் சாதாரண தூக்கத்துக்கு மட்டும் இல்லாம இன்னும் சில மேஜிக்கான விஷயங்களுக்கும் எப்படி யூஸ் ஆகுதுன்னு அடுத்த பகுதியில பாப்போம். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. வியூவர்ஸ், இந்த எபிசோட்ல உள்ள கான்செப்ட்ஸ் கொஞ்சம் ஆழமானவை. இதனால நேரம் கிடைக்கும்போது இத மீண்டும் ஒரு முறை ரீப்ளே செய்து கேளுங்கள். அப்படி 2வது முறை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு புதிய கனெக்ஷன் அல்லது ஒரு டீப்பர் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கலாம். ஆனா இது எந்த ஒரு கேரண்டீட் ரிசல்ட்டும் இல்ல என்பதையும் கேஜுவலா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி புரியலாம். கண்டிப்பா. வியூவர்ஸ், இந்த முழு எபிசோடையும் எங்க கூட சேர்ந்து கவனிச்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய தொடர் ஆதரவு, நீங்கள் ஒதுக்கும் நேரம், காமெண்ட்ஸ், லைக்ஸ், ஷேர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆகியவற்றுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஆமா, உங்களுக்கு இந்த தேடல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோடில் இதே பின்னியல் கிளாண்டுக்குள் இருக்கும் மிகச் சிறிய கால்சைட் கிறிஸ்டல்ஸ் பற்றி பேச போறோம். கால்சைட் கிறிஸ்டல்ஸா? அது என்ன புதுசா இருக்கு? ஆமா, அதோட பேசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அதாவது CSF, டிரான்ஸ்டியூசர் மாடல் மற்றும் ஆத்தர் முன்வைக்கும் ஆச்சரியமூட்டும் குவாண்டம் ஃபீல்டு கனெக்ஷன் பற்றி முழுமையாக பார்ப்போம். எங்களை விடாதீர்கள். சிந்திப்போம். மீண்டும் சந்திப்போம்.